अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. ஞான மார்க்கத்தில் பாபா நமக்கு திவ்ய புத்தி என்பதை கொடுத்துருக்காரு. இந்த திவ்ய புத்தியினுடைய ஆதாரத்தில், ஞான யோகத்தின் ஆதாரத்தில் நம்ம சத்தோ பிரதான புத்தி உள்ளவர்களாக ஆகணும். சத்தோ பிரதான புத்தி உள்ளவர்களாக ஆகணும்னா நிகழ்காலத்தில் நம்முடைய புருஷார்த்தம் துரிதமாக இருக்கணும்னா நம்முடைய புத்தியில் எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது. ஒரு பழமொழி இருக்குது, நிக்ஷய் புத்தி விஜயந்தி, சந்தேக புத்தி வினஷந்தின். சந்தேகம் என்பது வந்தால் நம்ம அழிவு பாதையில் தான் போவோம். ஆகவே பாபா சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தின் மீதும் நமக்கு ஒரு கேள்விக்குறி வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. பாபா எது சொல்கிறாரோ அது சத்தியமான தந்தையினுடைய மகா வாக்கியம். இது எந்த ஒரு மனித குருமார்கள் கூறக்கூடிய உபதேசம் அல்ல. வேத சாஸ்திரங்கள் இருக்கிறது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதல்ல. டைரக்ட் பரமாத்மா கீதா ஞானத்தை சொல்வதற்குண்டான காலம் இதுதான். இப்போ தான் மகாபாரத யுத்தம் நேரில் இருக்குது. இப்போ தான் எதிர்மறைத்தன்மைகளோ நேர்மறைத்தன்மைகளோ யுத்தம் நடக்கக்கூடிய நேரம். கலியுகம் என்றாலே எதிர்மறைகள் நிறைந்த ஒரு சமயம். நாம் போகக்கூடிய சத்தியுகம் பாசிட்டிவான உலகம். அந்த பாசிட்டிவான உலகத்தை உருவாக்க இப்போ தான் கீதை உபதேசத்தின் மூலமாக மகாபாரத யுத்தம் நடைபெறக்கூடிய காலம் இதுங்கிறார். ஸோ இந்த தருணத்தில் நம்ம இந்த சூக்ஷ்ம
யுத்தத்தில் வெற்றி அடைவதற்கு புத்தி பலம் வேணும். அந்த புத்திக்கு எப்போ பலம் கிடைக்குன்னா நிக்ஷி புத்தி. இதன் மீது நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. மேலும் நிக்ஷி புத்தியோடு பாபாவுடைய நட்பில் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை படகு கரை சேரும். பாபாவையே நம்ம சதா நட்பு கொள்ளணும். எந்த விதமான விகார ஆத்மாக்களுடைய நட்பில் போனால், அதனுடைய பிரபாவத்தில் போனோன்னா மாயை நம்மளை மீண்டும் விஷக்கடலில் மூழ்கிடும். அதனால் சத்து சங்கு தாரே குசங்கு போரேன்னு பழமொழி இருக்குது. சத்திய நட்பு கரை சேர்க்கும், தீய நட்பு நம்மை மூழ்க வைக்கணும். பாபா தான் சத்தியமானவர், அவருடைய நட்புலேயே இருக்கணும், அவருடைய அன்புலேயே இருக்கணும். பாபா என்னுடைய நாயகன், நான் ஆத்மா அவருடைய நாயகின்னு அவருடைய அன்பில் மூழ்கி இருக்கும்போது நம்ம எளிதாக மாயை வெற்றியடையலாம். 25/4/2024 मीठे बच्चे एक पुरुषोत्तम युग गीता एपिसोड है. இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம யுகம் கீதையினுடைய एपिसोड. इसमें ही तुम्हें पुरुषार्थ कर उत्तम पुरुष अर्थात देवता बनना है. இதில்தான் நீங்கள் முயற்சி செய்து உத்தம புருஷனாக, அதாவது தேவதையாக ஆக வேண்டும். இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கமயுகம் கீதையின் காலம். கீதை இப்போ தான் பகவான் உபதேசிக்கின்றார். ஸோ இதில் நம்ம முயற்சி செய்து உத்தம புருஷனாக தேவதையாக ஆக வேண்டும். கேள்வி, கிஸ் ஏக் பாத் கா சதா தியான் ரஹி தோ பேடா பார் ஹோ ஜாயே. எந்த ஒரு விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தினால் நம்முடைய படகு கரை சேர்ந்துவிடும். उत्तर, सदा ध्यान रहे हम ईश्वरीय संग में रहना है तो भी बेड़ा पार हो जाए. சதா நாம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஈஸ்வரிய நட்பில் இருந்தால் நம்முடைய படகு கரை சேர்ந்துவிடும். अगर संगदोष में आया संशय आया तो बेड़ा विषय सागर में डूब जाएगा. சங்குதோஷ், நட்பனுடைய தோஷம். கலியுக நட்பு நம்ம கூடாது. பிராமணர்களும் புருஷார்த்த நம்பர்வாராக இருக்காங்க. அரகுர புருஷார்த்தம் பண்ணக்கூடியவங்க, குறைகளை கிரகிக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி பிராமண ஆத்மாகிட்டே நம்ம நட்பு வைக்கக்கூடாது. ஏன்னா நட்பு காரணத்தினால்தான் என்ன ஆகுது, சந்தேகம் என்பது எழுகின்றது. ஏன்னா நட்பனுடைய பிரபாவம் ஈஸியாக ஆத்மாவில் ஏற்பட்டுடும். அதனால் ஏற்கனவே அரகுர புருஷார்த்தி, சந்தேக புத்தி உள்ளவங்க அம்மாதிரியான ஆத்மாக்களுடைய நட்பில் போனால் நமக்கும் சந்தேகம் வந்துடும். பேடா விஷ சாகர்மே டூப்ஸ், அப்போ படகு மீண்டும் விஷக்கடலில் மூழ்கிவிடும். बाप जो समझाता है उसमें बच्चों को जरा भी संशय नहीं आना चाहिए. பாபா என்ன புரிய வைக்கின்றாரோ அதில் சிறிதளவும் நமக்கு சந்தேகம் என்பது வரக்கூடாது. बाप तुम बच्चों को आप समान पवित्र नॉलेजफुल बनाने आया है. பாபா தனக்கு சமமாக நம்மையும் தூய்மையாக மற்றும் ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்க வந்திருக்கார். பாப் கே சங்கு में ही रहना है. பாபாவுடைய நட்பில்தான் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. भगवान वाच बच्चे जानते बाप वही राजयोग सिखला रहा है. பகவானுடைய மகா வாக்கியம் நாம் இப்போ தெரிஞ்சிட்டோம். பாபா நமக்கு அந்த ராஜயோகத்தை கற்பிக்கிறார். जो 5 वर्ष पहले समझाया था. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எதை புரிய வைத்தாரோ அதை இப்போ புரிய வைக்கிறார். बच्चों को मालूम है दुनिया को तो मालूम नहीं. இதெல்லாம் குழந்தைகளுக்கு நாம தான் தெரிஞ்சிட்டோம். உலக மக்களுக்கு இது எதுவுமே தெரியாது. பாபா யாருன்னு தெரியாது. காலச்சக்கர 5000 ஆண்டுகள் சுற்றுதுன்னு தெரியாது. 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புருஷோத்தம சங்கமயத்தில் பகவான் கீதா ஞானம் சொல்கிறாரு. அதெல்லாம் எதுவுமே தெரியாது. तो फिर पूछना चाहिए गीता का भगवान कब आया. ஆகவே நாம் அவர்கள்ட்ட கேட்கணும், கீதையின் பகவான் எப்பொழுது வந்தார். भगवान जो कहते मैं राज्यों सिखलाकर तुम राजाओं को राजा बनाता. பகவான் சொல்கின்றார்,
நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து பகவான்களுக்கெல்லாம் ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாக பகவான் நம்மை ஆக்குகின்றார். ராஜயோகத்தின் மூலமாக தான் பகவான் நம்மை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா ஆக்குறார். கீதா எபிசோட் கப்தா, அந்த கீதை உபதேசிக்க காலம் எப்பொழுது? एक पूछना चाहिए, இது நாம் கேட்க வேண்டும். एक बात कोई भी नहीं जानता है. ஏன்னா இது கீதையில் கூறப்பட்டிருக்கு, ராஜயோகத்தை நான் கற்பித்து உங்களை ராஜாக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன் என்று. அதனால் அவங்ககிட்ட கேளுங்க, எப்போ கீதை உபதேசம் பண்ணார், எப்போ நம்ம ராஜாக்கெல்லாம் ராஜாவாக ஆக்கினார். தும் ப்ராக்டிக்கல் சுன் ரஹே. உலக மக்களுக்கு இதெல்லாம் இது தெரியாது. நாம் நடைமுறையில் இப்போது பகவானுடைய கீதா உபதேசம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், ராஜயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். गीता का एपिसोड होना भी चाहिए कलियुग और सत्य आदि की बीच में. கீதை உபதேசிக்கக்கூடிய காலம் கூட எப்போ? கலியுகத்தின் இறுதி, சத்தியத்தின் ஆரம்பம், இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில். आदि सनातन देव देव धर्म की स्थापना करते तो ज़रूर संगम पर ही आएंगे. ஆதி சனாதன தேவி தேவதா தர்ம ஸ்தாபிக்கணும்னா அவசியம் சங்கம யுகத்தில் தான் அவர் வரணும். புருஷோத்தம் சங்கம் யுகை ஜரூர். அதுவும் எப்படிப்பட்ட சங்கம யுகம்? புருஷோத்தம சங்கம யுகம். பல் புருஷோத்தம் வருஷ காத்தே ஹே பரந்து பிச்சாரக்கோ பத்தா நெய். புருஷோத்தம ஆண்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை பற்றி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியல. तुम मीठी मीठी बच्चों को मालूम है उत्तम पुरुष बनने के लिए अर्थात मनुष्य को उत्तम देवता बनने के लिए बाप आकर पढ़ाता है. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு இப்போ புரிஞ்சிட்டிங்க, நாம தான் உத்தம புருஷர்களாக, அதாவது மனிதர்களை தேவதையாக ஆக்குவதற்காக தந்தை பாடம் கற்பிக்கிறார். மனுஷமே உத்தம் புருஷ் ஏ தேவதாயே. மனிதன்லேயே உத்தமமான மனிதன் யாருன்னா இந்த தேவதைகள் தான். யார்? ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணன். மனுஷங்கோ தேவதா பனானே ஏ சங்கம் பர்ஹே. மனிதர்களை தேவதையாக ஆக்குவது இந்த சங்கம யுகத்தில் தான். தேவதா ஜரூர் சத்யுமேஹி ஹோதா. தேவதைகள் அவசியம் சத்யுகத்தில் தான் வாழ்வார்கள். பாக்கி சவ் ஹை கலியுகமே. மற்றவர்கள் அனைவரும் கலியுகத்தில் இருக்காங்க. तुम बच्चे जानते हो हम संगम युगी ब्राह्मण. நீங்கள் குழந்தைகள் அறிந்து கொண்டீர்கள் என்னன்னு, நாம் சங்கமயுக பிராமணர்கள். பக்கா பக்கா யாद रखना. இது முழுமையான ஒரு உறுதி இருக்க வேண்டும். नहीं तो अपना कुल कभी किसको भूलता नहीं. ஒரு பொழுதும் யாரும் தன்னுடைய குலத்தை மறக்க மாட்டார்கள். இல்லை ஒரு சின்ன ஒரு கதை. ஒருத்தர் பல பாஷையை பேசக்கூடிய ஒரு திறமையான வியாபாரி. அந்நாட்டு மன்னனுக்கு ஒரு சந்தேகம், இவருடைய உண்மையான பாஷை எது, அவருடைய தாய்மொழி எது, எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போது மந்திரி சொல்கிறார், கவலைப்படாதீங்க ராஜா, நான் நாளைக்கு இவருடைய தாய்மொழி எதுன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு வியாபாரி ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தார். இரவு நேரம் மந்திரி அங்கே போய் அவருடைய தாய்மொழியை எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஓங்கி அடிக்கிறார். அடித்த உடனே அவர் தெலுங்கு பாஷையில் பலமாக திட்டுறார். அப்போ உடனே மந்திரி தெரிஞ்சுக்கிறாரு இவர் தெலுங்கு. ஏன்னா நல்ல தூக்கத்தில் விட தன்னுடைய மொழி என்னவோ அதில் தானாகவே நம்ம பேசிடுவோம். அதுக்காக அவர் அந்த மாதிரி யுக்தியை கடைப்பிடித்து அவருடைய மொழி என்னங்கிறத கண்டுபிடிச்சார். இப்படி யாருமே தன்னுடைய மொழியை மறக்க மாட்டாங்க, தன்னுடைய குலத்தை மறக்க மாட்டாங்க. பரத்து யா மாயா புலா தேதி. ஆனால் நாம் நம்முடைய குலத்தையே மாயை மறக்க வச்சிருச்சு. நம்ம தேவதைகளாக வாழ்ந்தோன்னு நமக்கு தெரியுமா? பாபா காலச்சக்கரத்தினுடைய ஞானம் கொடுத்த பிறகுதான் 3 கால ஞானத்தால் தான் நம்ம தெரிஞ்சுட்டோம். हम ब्राह्मण कुल है फिर देवता कुल बनते हैं. நாம் பிராமண குலத்தை சார்ந்தவர்கள்
பின்னாடி தேவதா குலத்துக்கு போக போகிறோம். அகர் யக் யாத் ரஹே தோ பூத் குஷி ரஹே. இந்த ஒரு நினைவு இருந்தாலே மிகுந்த குஷீர். தும் படுத்தே ஹோ ராஜ்யோ. நீங்கள் ராஜ்யோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். சமஸ்தேகா ஆஃபிர் பகவான் கீதா கா கியான் சுனா ரஹா. இப்போ நம்ம புரிஞ்சிட்டோம், பகவான் மீண்டும் கீதையின் ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். பாரத் கா பிராச்சீன் யோக பி சிகாரா. பாரத தேசத்தினுடைய பழமையான புகழ்பெற்ற யோகத்தையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஹம் மனுஷே தேவதா பன் ரஹே ஹே. நாம் மனிதர்களிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். பாப் நே கஹா காம் மகா சத்ரு ஹே. இன் பர் ஜீத் பானே சே தும் ஜெகஜீத் பன்தே ஹோ. பாபா கூறுகின்றார், காமம் என்பது மகா எதிரி. நீ இதன் மீது வெற்றி அடைந்தால்தான் உலகத்தையே வெல்ல முடியும். பவித்திரதா கி பாத் பர் கித்னா ஆர்கியூ கர்த். தூய்மை விஷயத்தில் எவ்வளோ வாக்குவாதம் செய்கிறாங்க. மனுஷன் கிளி விகார் தோ ஜெய்சா கஜானா. மனிதர்கள் இந்த விகாரம்தான் நமக்கு எதிரி. விகாரம்தான் நம்மளை துக்கம் கொடுத்துருச்சு. விகாரம்தான் நம்மளை பதீத்தமாக்கிடுச்சு. விகாரங்கள் தான் நம்மளை எல்லாமே நஷ்டத்துக்கு கொண்டு வந்துடுச்சு. இந்த விகாரங்கள், அதிலே காமம் மகா எதிரி. காமம் ஒரு விஷம்னு பாபா நமக்கு தெளிவாக புரிய வச்சிட்டார். நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இது விகாரங்கள் தான் ஒரு பொக்கிஷம் மாதிரி. லௌகிக் பாப் சே எக் வர்ஷா மிலா ஹுவா. இந்த விகாரங்கள் லௌகிக்க தந்தைகிட்டிருந்து ஆஸ்தியாக கிடைக்கப்பட்டது. பாலக் பந்தி தோ பல பலே பாப் எக் வர்ஷா மில்தா ஹே, ஷாதி பர்பாதி கராத்தா ஹே. ஒரு வாலிப நிலை அடைந்த உடனே, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உடனே அப்பா என்ன செய்கிறாங்க, திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதாவது விகாரத்தினுடைய ஆஸ்தியை கொடுத்துட்றாங்க. அப்போ திருமணம் செய்தாலே விகாரத்தில் போனாவே அனைத்தும் இழந்து விடுகின்றோம். பேகத் கா பாப் கத்தே காம் மகா சத்ரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான் காமம் மகா எதிரி என்று புரிய வைக்கின்றார். இது கீதையிலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த கீதை உபதேசம் இப்போ பாபா செய்கிறாரு. அதனால் காமம் மகா எதிரிங்கிறது ஒரு பகவானால் தான் சொல்ல முடியும். ஜரூர் காம் கோ ஜீத்னே சே ஜெகஜீத் பனேங்கி. இந்த காம விகாரத்தை வென்றால்தான் உலகத்தை வென்றவர்களாக முடியும். ஐசே பி நகி சப் ஃபட் சே காம் பர் ஜீத். அப்படின்னு சொல்ல முடியாது. உடனே எல்லாரும் காமத்தின் மீது வெற்றி அடைஞ்சிடுறாங்க. ஹர் பாத் மே டைம் லக்தா ஹே. ஒவ்வொரு விஷயத்துக்கும் காலம் தேவைப்படுகின்றது. मुख्य बात यही लिखते बाबा, विश्व वैद्य नदी में गिर गए, ज़रूर कोई ऑर्डिनेंस है. பாபா குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா நாங்கள் இந்த விஷ கடலில் விழுந்து அதில் மூழ்கிட்டோம். பாப் கா ஃபர்மான் ஹே காம் கோ ஜீத்னே சே தும் ஜெகத் ஜீத் பனே. ஆனால் பாபாவுடைய கட்டளை என்ன, காம விகாரத்தை வென்றால்தான் உலகையே வென்றவர்களாக முடியும். ऐसे नहीं जय जीत बनकर फिर विकार में जाते हो. அப்படி இல்லை, நம்ம உலகத்தை வென்றவர்களாக ஆயிட்டு அப்புறம் விகாரத்தில் போயிட்டே இருக்கோன்னு சொல்ல முடியாது. ஜெகஜித் எக் லக்ஷ்மி நாராயண் ஹே. உலகத்தை வென்றவர்கள்னா யார், இந்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன். இன்கோ கஹா ஜாத்தை சம்பூர்ண நிர்விகாரி. இவர்களை சம்பூர்ண நிர்விகாரி என்று அழைக்கின்றார்கள். தேவதாவுக்கு சப் நிர்விகாரி கதே. தேவதைகளை அனைவரும் நிர்விகாரி என்று தான் சொல்கிறாங்க. நிர்விகாரினா விகாரங்கள் அற்றவர்கள். ஜிஸ்கோ தும் ராமராஜ்ஜி கத்தி. அதைத்தான் நீங்கள் ராமராஜ்யம்னு சொல்கிறீங்க. வஹை வைஸ்லெஸ் வேர்ல்ட். அந்த உலகம் விகாரம் அற்ற உலகம். எக் விஷயஸ் வேர்ல்டு. இது விகாரம் என்ற விஷமான உலகம். அப்பவித்திர கிரகஸ்த ஆசிரம் ஹே. அப்பவித்திரமான இல்லற தர்மத்தில் இருக்காங்க. பாபானே சம்ஜே தும் பவித்திர கிரகஸ்த ஆசிரம் கே தே. ஆனால் இப்போ பாபா நமக்கு என்ன புரிய வைக்கின்றார், நீங்கள்
பவித்திரமான கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தீர்கள். சத்தியுகத்தில் திரேதாயுகத்தில் இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையான இல்லறம். அதான் பாபா ஜீவன் முக்தின்னு சொல்கிறாரு, தாமரை மலர் போன்ற வாழ்க்கைன்னு சொல்கிறார். அப் 84 ஜனம் லேத்தே லேத்தே அப்பவித்திர பனி. இப்போ 84 பிறவிகள் எடுத்து எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். 84 ஜென்மோं की कहानी है. 84 ஜென்மத்தினுடைய கதை. நई दुनिया ज़रूर ऐसे वाइसलेस होनी चाहिए. புதிய உலகம் என்பது இம்மாதிரியான விகாரங்கள் அற்ற உலகமாக இருந்தது. பகவான் ஜோ பவித்ரதா கா சாகர் ஹே வஹி ஸ்தாபன் கர்த்தே ஃபிர் ராவன் ராஜ் பி ஜரூர் ஆனா ஹே. பகவான் தூய்மையின் கடலானவர். அவர் தான் இம்மாதிரியான உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அதுக்கப்புறம் திரும்பி துவாபரிகம் வரும்போது ராவணன் வர்றான். நாம் ஹி ஹை ராமராஜ் ராவன் ராஜ். பெயரே ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம்னு சொல்கிறோம். ராவண் ராஜ்யமான அசுர ராஜ்யம். ராவண ராஜ்யம் என்றாலே அசுரர்களின் ராஜ்யம். அபி தும் அசுரிய ராஜ்யமே பைட். இப்பொழுது நீங்கள் அசுரனுடைய ராஜ்யத்தில் அமர்ந்துள்ளீர்கள். ஏக் லக்ஷ்மி நாராயண் ராஜ்யை தெய்வீ ராஜ்கி நிஷானி. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் தெய்வீக ராஜ்யத்தின் அடையாளம். तुम बच्चे प्रभात फेरी आदि निकलते हो. प्रभात सवेरे को कहा जाता है. குழந்தைகள் நீங்கள் அதிகாலையில் அமைதி ஊர்வலம் என்பது நடத்துகிறீங்க. உஸ் சமய மனுஷ் சோயே रहते. அந்த நேரம் மக்கள் எல்லாமே உறங்கி கொண்டிருப்பாங்க. இஸ்லே தேரி சே நிகழ்த்தே ஹே. அதனால் அதிகாலையில் நம்ம எழுந்திரிச்சு போகிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சற்று தாமதமாக நல்லா விடிஞ்ச பிறகு நம்ம ஊர்வலம் பண்ணணும். பிரதர்ஷனி பி அச்சே தப் ஹோ ஜப் வஹா சென்டர் பி ஹோ. ஸோ கண்காட்சிகள் என்பது நம்ம வைக்கணும். ஆனால் எந்த இடத்துல கண்காட்சிகள் நடத்துகிறோமோ அங்கே சென்டர்ஸ் இருக்கணும். ஜஹா ஆக்கர் சம்ஜே காம் மகா சத்ரு இன் பர் ஜீத் பானே சே ஜெகஜீத் பனேங்கே. சென்டருக்கு வந்த பிறகு தான் நாம் இதை புரிய வைக்கணும். காமம் மகா எதிரி, இதன் மீது வெற்றி அடைந்தால் உலகத்தையே வெற்றி அடையலான்னு சென்டருக்கு அவங்க வந்த பிறகு சொல்லணும். லக்ஷ்மி நாராயண் சித்திர சாத் மே ஜரூர் ஹோனி சாய். லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரம் அவசியம் கூட வச்சுக்கணும். டிரான்ஸ்லேட்கா அது டிரான்ஸ்லேட்டாக இருந்தால் நல்லது. இன்கோ கபி பூல்னா நஹி சாஹியே. ஏக் சித்திர அவுர் சிடி. ஸோ இதை நம்ம இந்த சித்திரத்தை ஒரு பொழுதும் மறக்கவே கூடாது. இது சொர்க்கத்தினுடைய சித்திரம். இதுதான் நாளைய பாரதம்னு புரிய வைக்கணும். மேலும் இன்றைய பாரதம் எப்படி இருக்குது, நாளைய பாரதம் எப்படி வரப்போகுது, இதை நீங்கள் நல்லா இந்த சித்திரத்தில் புரிய வைக்கலாம். ट्रक में जैसे देवियों को निकालते ऐसे तुम यहाँ तो 2-3 ट्रक सजाकर उसमें मुख्य चित्र निकालते हो तो अच्छा लगता है. எப்படி ட்ரக்கில் வந்து நம்ம தேவிகளுடைய அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு ஊர்வலமாக நார்த்தில் எல்லாம் இது ரொம்ப அதிகமாக சிவராத்திரி டயத்தில் நவராத்திரி டயத்தில் எல்லாமே தேவிகள் அலங்காரம் பண்ணி ஒரு பெரிய வேனில் உட்கார வச்சு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போவான். ஸோ அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, இது அவசியம் செய்ய ரொம்ப நல்லது. தின் பிரதிதின் சித்திரக்கு விருத்தி ஹோத்தி रहती. நாளுக்கு நாள் இந்த சித்திரங்களில் நிறையா கரெக்ஷன் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே. துமாரா கியான் விருத்திக்கோ பார்த்தா நம்முடைய நாலேஜ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட்டில் போகுது. बच्चों को भी वृद्धि होती जाती है. उसमें गरीब सौकार सब आ जाता है. ஸோ குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கின்றார். என்ன நியமோ அதன்படி நடக்கும்போது தான் நமக்கு விருத்தி முன்னேற்றம் என்பது ஏற்படும். ஸோ இதில் ஏழை பணக்காரன் எல்லாருமே இந்த யஜ்யத்தில் இருக்காங்க. शिव बाबा का भंडारा बढ़ता जाता. शिव பாபாவுடைய பொக்கிஷாரை இந்த உண்டியல் நிறைஞ்சிட்டே இருக்குங்கிறார். जो भंडारा भरती उनको वहाँ रिटर्न का कोई कई गुण मिल जाता है. யார் பாபா உண்டியில் நிறைய பணம் போட்டு உண்டியில் நிரப்புகிறாங்களோ
பாபா சொல்ல அவங்களுக்கு அங்கே ரிட்டர்ன் என்ன பண்ணுறேன், பல கோடி மடங்கு ரிட்டர்ன் தருகின்றேன். பாப்கத்தை மீட்டி மீட்டி வச்சு. ஆகவே பாபா சொல்கிறாரு, இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தும்ஹோ பத்மா பதம் பதி பன்னேவ. நீங்கள் இனிமையான குழந்தைகளே, நீங்கள்லாம் யார், பல கோடி பல கோடி பல கோடி மடங்கு பாக்கியத்தை பெறக்கூடியவர்கள். இக்கி ஜனம் கேலி, அது உங்களுடைய பாக்கியம் 21 பிறவிகளுக்கு இருக்கு. பாபா குத்து கத்தி தும் ஜெக கா மாலிக் பன் ஜாயேங்கே. பாபா தானே சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கே எஜமானனாக ஆகுவீர்கள். 21 பீடி, அதுவும் 21 தலைமுறைக்கு. மே குத் டைரக்ட் ஆயா ஹுவா. காரணம் என்ன, இப்போ பகவானே நேரடியாக யஜ்யத்தை ஸ்தாபிச்சிருக்கார். அதனால் அவர்கிட்ட தொடர்பு வைக்கிறதன் மூலமாக, ஞானம் கேட்கறதன் மூலமாக, நம்முடைய ஸ்தூல செல்வத்தை யஜ்ய குண்ட சேவையில் ஈடுபடுத்துவதன் மூலமாக நம்ம என்ன ஆயலாம், பாபா உலகத்துக்கே நம்மை எஜமானனா ஆக்குவார். जो भंडारा भरता है उनका वहाँ रिटर्न में कई गुण मिल जाता है. பாபா உண்டியில் போட்டு யார் நிரப்புகிறாங்களோ அந்த உலகத்தில் ரிட்டர்ன் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். जैसे बच्चा जब पैदा होता है तो बाप भी कहते हो बाप का वर्षा उनके हथेली पर. எப்படி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அப்போ உடனே அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க, தந்தை உன்னுடைய ஆஸ்தி குழந்தைகளுக்கு தான். அதே மாதிரி நம்ம பாபா குழந்தையானவனே, பாபா தன்னுடைய உள்ளங்கைகளில் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி கொண்டு வந்திருக்காரு. பாப்கங்கே கர்கர் ஆதி சப் குச் துமாரா ஹே. பாபா சொல்கிறாரு, எல்லாமே குழந்தைகளே உங்களுடையது. பேகத் கா பாப் கஹத்தே தும் ஜோ பி மேரே பன்தே ஹோ ஸ்வர் கி பாத்ஷா துமேரி. பாபா சொல்ல, யாரெல்லாம் என்னுடையவர்களாக ஆகின்றார்களோ நான் அவர்களுக்கு ஸ்வர்க ராஜ்யத்தையே தருகின்றேன். 21 படி கியூங்கி தும் கால் பர் ஜீத் பாலர். 21 பிறவிகளுக்கு நீங்கள் காலன் மீது வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஏன்னா ஆத்மா அழியாது. அழியாத ஆத்மாவுக்கு என்றென்றும் மரணமே இல்லை. பட் இந்த ஆத்மா என்ற ஞானம் மறந்தனால நம்ம இறப்பு பிறப்புன்னெல்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் நம்ம இப்போ புரிஞ்சிட்டோம், ஆத்மா அழிவற்றது. இந்த சரீரத்தை விட்டு போனாலும் அது இன்னொரு கர்ப்பத்தில் போய் இன்னொரு சரீரத்தை எடுத்து திரும்பி பிறக்கும். பாப்கோ மகாகால் கதி. பாபாவை மகாகாலன்னு சொல்லப்படுது. மகாகால் கொய் மார்னே வாலா நஹி. மகாகால்லாம் ரொம்ப பயங்கரமாக காட்டுவான், கத்தியெல்லாம் வச்சு நாக்கெல்லாம் நீட்டு இருக்க மாதிரி. அந்த மாதிரி மகாகாலி யாரையும் கொல்லக்கூடியவர்கள் அல்ல. उनकी तो महिमा है की जाती. समझते भगवान ने यमदूत भेजा मांगले के लिए. ஆக அவர் தேவதூதனாக இருக்கக்கூடிய காரணத்தினால பாபா என்ன சொல்கிறாரு, ஸ்ரேஷ்டத்திலும் ஸ்ரேஷ்டமான ஆத்மாக்கள், தந்தையினுடைய குழந்தைகள். பாபா மகாகாலன், நம் ஆத்மாவும் அழிவற்றது, அதுவும் மகாகால். மகாகாலன்னு பாபா சொல்கிறாங்கன்னா அதுக்காக அவர் யாராவது கொல்றாருன்னு அர்த்தம் கிடையாது. அது அவருடைய மகிமை. மற்றபடி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பகவான் ஒரு யமதூதனை அனுப்புவார் உயிர் எடுத்துகிட்டு போக, அப்படிலாம் கிடையாது. எக்ஸப்ட் பக்தி மார்க்கி பாத். இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய கதைகள். பாப்கத்தி மே காலும் கா கால்கும் பஹாடிலோ மகாகால் கோபி மௌத் மான்தேகி. பாபா சொல்ல, நான் காலனுக்கெல்லாம் மிகப்பெரிய காலன். மலைவாசி மக்கள் மகாகாலில் ரொம்ப ஏற்றுக்குவாங்க. மகாகால் கி மந்திர் பீகை. மகாகாலனுடைய கோவில் கூட இருக்கு. ऐसी झंडियाँ लहा देते तो बाप बच्चों को समझाते एक भी समझते हो राइट बात है. பாபா என்னெல்லாம் புரிய வைக்கின்றாரோ அது எல்லாமே சரியான விஷயங்கள் தான். बाप को याद करने से जन्म जन्मांतर की विक्रम बस होता. பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக பல பிறவிகள் செய்த பாவங்கள் பஸ்மமாயிரு. तो उसको प्रचार करना चाहिए. அதனால் இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நாம் பிரச்சாரம் செய்து எல்லாருக்கும் சொல்லணும். என்ன, பகவானை நினைவு செய்ய நினைச்சாதான் பாவங்கள் அழியும்.
कुंभ के मेले आदि बहुत लगते, स्नान करने के भी बहुत महत्व बता. கும்ப திருவிழாவில் நிறைய கூட்டங்கள் கூடுறாங்க. அந்த திருவிழாவில் அந்த நதியில் போய் குளிச்சாவே புண்ணியம்னு நினைக்கிறான். अब तो बच्चों को ये ज्ञान अमृत 5 वर्ष के बाद मिलता है. குழந்தைகளாகிய நமக்கு இப்போ இந்த ஞான அமிர்தம் 5000 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்பி கிடைக்குது. वास्तव में इसका अमृत नाम है नहीं. உண்மையிலே இதை அமிர்தம் என்று கூற இயலாது. एक तो पढ़ाई है, இது ஒரு படிப்பு. ऐसा भक्ति मार्ग के नाम है. இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான பெயர்கள் வச்சுருக்காங்க. அமிர்த நாம் சுன்கர் சித்ரோமே பானி திக்காயா. அமிர்தம் என்ற சப்தத்தை கேட்ட உடனே அவங்க சித்திரங்களில் அமிர்தமாக தண்ணீரை காட்டியிருக்காங்க. பாக்கத்தை தும்கு ராஜ்யோ சிக்லாத்தாகும். பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ராஜ்யூகத்தை கற்பிக்கின்றேன். படாய் से ऊंच पद मिलता है. படிப்பின் மூலமாக மிக உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். सो भी पढ़ाता हूँ, भगवान को कोई ऐसा सजा हुआ रूप तो नहीं. படிப்பின் மூலமாக தான் நம்ம உயர்ந்த பதவி அடைய முடியும். அதனால் பாபா படிப்பு சொல்லித்தராரு. மேலும் பகவான் சொல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் ரொம்ப அலங்கரிக்கப்பட்ட ரூபம் எதுவும் கிடையாது. एक तो बाप इसमें आकर पढ़ाता है. ஆனால் பாபா இவருடைய சரீரத்தில் வந்து பிரவேசமாகி பாடம் சொல்லி தரார். पढ़ाकर आत्माओं को अपना समान बना. படிப்பு சொல்லி கொடுத்த ஆத்மாக்களை தன்னை போல் ஆக்குகின்றார். खुद लक्ष्मी नारायण थोड़े है जो आप समान. இப்போ நாம் என்ன லக்ஷ்மி நாராயண் போல் ஆயிட்டோமா? பாபா படிப்பு சொல்லி கொடுத்து லக்ஷ்மி நாராயணன் ஆக்குறாருன்னு சொல்கிறோம். பாபா தான் ஆகிறார். நம்ம ஆகிறதுக்கு உண்டான முயற்சியில் தான் இருக்கோம். ஆப் சமான் நாலேஜ்ஃபுல் பனாத். பாபாவை போல நம்மையும் ஞானம் நிறைந்தவரில் ஆக்குறார். ஐசனிகி பகவான் பகவதி பந்தி. அந்த மாதிரி ஒரு பொழுதும் சொல்ல முடியாது பகவான் பகவதியாக நாம் ஆகின்றோம். உன்னோட கிருஷ்ணக்கோ திக்காயகை வக்கைசே படாய். சாஸ்திரங்களில் புராணங்களில் கீதைன்னு சொல்லும்போதே கிருஷ்ணனை காட்டுகிறான். ஆனால் பாபா சொல், கிருஷ்ணன் எப்படி போர் தொடுக்க முடியும்? ड्रामा में अरे की पुनर्जन्म का चित्र है बिल्कुल न्यारा होता. ட்ராமாவில் பாபா என்ன சொல்கிறார்? பாபா உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் இயற்கையினுடைய அதிசயம் என்ன? ட்ராமா என்பது இருக்குது. ஆனதாக்கப்பட்ட ட்ராமா. இந்த ட்ராமா போன கல்பம் என்னென்னலாம் நடந்ததோ அதே இப்போது நடைபெறுது. கல்ப தும்படுத்தி ஒவ்வொரு கல்பமும் நம்ம குழந்தைகள் படிக்கின்றோம். ஹூபுகு ரிப்பீட் ஹோத்தா. ஏன்னா போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அப்படியே இப்போது நடைபெறுது. इसलिए एक शरीर छोड़ फिर दूसरे ले. ஆகவே ஒரு உடலை விட்டவுடனே இன்னொரு உடலை எடுக்கிறார். ட்ராமாமே குச் ஃபரக் நஹி. நாடகத்தை எவராலும் மாற்ற முடியாது. அதனால தான் ரொம்ப கவனமாக இப்போ தான் செய்துடுறோன்னா சற்று யோசிச்சு பாருங்கள். ஆத்மாவில் பதிவாயிடுச்சு, அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிக்கிறோம், ஓகே. ஆனால் அந்த பதிவு அதே டயத்தில் மீண்டும் 5000 வருஷம் ஒரு தடவை விழிப்புணர்ச்சி வரும். மீண்டும் அதே மாதிரி தப்பு செய்கிறதுக்கு ஆளாயிடும். அதனால் ஆத்மாவில் போய் அது ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி புரிய வச்சு யூடியூப் சேனலில் போடணும். நிக்ஷி புத்தி ஹோ ஃபிர் கோய் நா கோய் சன்சய் மே ஆ ஜாதா ஹே. நிக்ஷி புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் போக போக ஏதாவது ஒரு சந்தேக புத்தி வந்துடும். சங்கு லக்ஜாத். அந்த மாதிரி சந்தேக புத்தி உள்ளவங்களுடைய நட்பில் வர்றாங்க. ஈஸ்வரிய சங் சல்தா சலே தோ பாரோஜ். ஈஸ்வரிய நட்புலையே நம்ம இருக்கணும். சந்தேகம் நிறைந்த நட்பில் நம்ம போகவே கூடாது. அப்போ தான் நம்ம கரை சேர முடியும். சங்கு சோடே தோ விஷய சாகரமே டூப் படேகா. நாம் நட்பை விட்டு விட்டால் எல்லாத்தையும் விட மேலான நட்பு ஈஸ்வரிய நட்பு. அந்த நட்பில் இருந்தால் நம்ம கரை சேர்ந்துடலாம். ஆனால் அந்த நட்பை விட்டு வேறு நட்பில் போகணும் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. கீழே தான் விழுவான். भगवान वश मैं तब आता हूँ जब भारत में अति धर्मग्लानी होता है. பகவானுடைய மகா வாக்கியம், நான் எப்போ பாரதத்துக்கு வர்றேன், எப்போ பாரதத்தில் அதிக தர்மனை நிந்தனைகள் நிகழ்கின்ற காலத்தில் தான் அவர் வர்றார்.
गीतावादी बल कहते यदा यदाही परंतु अर्थ नहीं समझते கீதையில் உள்ளதை நாம் படிக்கின்றோம். என்னென்னு எதா எதாகி தர்மச கிளானி. ஆனால் அதன் மூலமாக நாம் தூய்மையாகலை, மற்றவங்களுக்கு தூய்மையாகலை. तुम्हारा एक बहुत छोटा झाड़ பாபா முரளி மகா வாக்கியம் நடக்கும்போது கொஞ்சம் ஆத்மாக்கள் தானே இது. அதனால் பாபா சொல்லி ஒரு சின்ன மரம் தான். मैं एक ही आदि सनातन देव धर्म की सैपलिंग लहात. ஸோ நான் ஒருத்த மரம், எனக்கு தான் என்ன ஆகுது, அந்த ஆதி சனாதன தேவி தேவத்தை தர்மத்தின் நாற்று நடப்படுகின்றது. இப்போது எக்ஸிபிஷன் வைக்கிறோம், பல சேவைகள் செய்கிறோம், ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் யார் மனசில் அது பதியும்? தேவதையாக வாழ்ந்தவங்களை தான் புரிஞ்சுக்குவாங்க. தும்மரை பௌத் சோட்டா ஜாடுகை. இந்த நேரத்தில் தான் நம்ம பல எக்ஸிபிஷன் வைக்கிறோம். ஆகவே பாபா சொல்லி உங்களுடைய விருட்சம் ரொம்ப சிறுசானது. இன்கோ தூஃபான் பி லக்தே, இதற்கு புயல் கூட வர வாய்ப்பு இருக்கு. इसमें कोई संशय नहीं हो सकता. பாபா சொல்கிறதுல எந்த சந்தேகம் வரக்கூடாது. நிக்ஷி புத்தி கோ ஃபிர் कोई ना कोई संशय आ जाता है. சில நிக்ஷி புத்தியாக இருக்காங்க, அப்புறம் ஏதாவது ஒரு சந்தேகத்தில் வந்துடுறாங்க. संग लग जाते, ஏதாவது நட்பில் போயிடுறாங்க. ஈஸ்வரி संग चलता चले तो पार. ஈஸ்வரிய நட்பில் இருந்தால் அவங்க கடை சேர்ந்துடலாம். சங்கு சோடா விஷய சாகர். இந்த நட்பை விட்டால் விஷக்கடலை தான் மூழ்கணும். ஏக் தரப் ஷீர் சாகர், தூசரி தரப் விஷ. ஒரு பக்கம் பார்க்கடல், இன்னொரு பக்கம் விஷக்கடல். ஞான் அமிர்த் பி கத், ஞானத்தை அமிர்தம் என்று கூறப்படுகிறது. பாபை ஞான் கா சாகர், பாபா தான் ஞான கடலாக இருக்கின்றார். உன்கி மகிமாகி, அது அவருடைய மகிமை. उनकी महिमा है लक्ष्मी नारायण को नहीं दी. பாபாவுடைய மகிமைகள் லக்ஷ்மி நாராயணுக்கு கொடுக்க முடியாது. பாப் பவித்ரதா का सागर, பாபா தூய்மையின் கடல். बल वक्त देवताओं सत्य त्रेधा में पवित्र है परंतु सदैव के लिए नहीं. பாபா என்ன சொல்றாரு, தேவதைகள் சத்தியம் திரேதாயத்தில் பவித்திரமாக இருக்காங்க, ஆனால் சதா காலம் பவித்திரமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பாதி கல்பத்துக்கு அப்புறம் விழுந்துடுறாங்க. பாப் कहते मैं आकर सबको सद्गति कर. பாபா சொல்ல, நான் வந்து அனைவருக்கும் சத்கதி செய்கிறேன். சத்கதி தாத்தா மை ஏக் ஹோ, சத்கதி தரக்கூடிய வள்ளல் நான் ஒருவன் தான். தும் சத்கதி மே சாத்தே ஹோ ஃபிர் ஏக் பாத்தே ஹி நஹி ஹோத். ஸோ நீங்கள் சத்கதி அடைவதற்காக நீங்களும் போனீங்க. ஆனாலும் பாபா என்ன சொல்கிறாரு, பாபா ஒருத்தர் தான் சத்கதி தாத்தா. நம்ம சத்கதி அடைந்த பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஆப் தும் பச்சே சன்முக்மே பைட், இப்போ நீங்கள் குழந்தைகள் எதிரில் உட்காந்துருக்கீங்க. தும் ஷிவ் பாபா சே படுக்க டீச்சர் பனி, நீங்கள் ஷிவ் பாபாகிட்ட படித்து டீச்சர் ஆகிறீங்க. முக்கிய பிரின்சிபல் வகை தும் ஆத்தே ஹோ உன்கே பாஸ். இந்த யூனிவர்சிட்டிக்கு முக்கியமான பிரின்சிபல் பாபா, நம்ம பாபாகிட்ட தான் வர்றோம். कहते हम शिव बाबा के पास आए, நாங்கள் शिव बाबा கிட்ட வந்திருக்கோம்னு சொல்கிறோம். अरे वक्त तो निराकार है, हाँ वक्त आते ही इनकी तन में, इसलिए कहते बाप दादा के पास. அவர் நிராகாரமாக இருக்கின்றார், அதனால் அவர் இந்த உடலில் வர்றார். இந்த உடலில் வருகின்ற காரணத்தினால்தான் பாப் தாதான்னு சொல்கிறோம். ஏ பாபாகே உன்க ரத், இது பாபா, பாபாவுடைய ரதம் மீது. ஜிஸ்பர் உன்கி சவாரி, அதன் மீது தான் அவர் சவாரி செய்கிறார். உன்கோ ரத் கோடே அஸ்வபீகத், அவருடைய ரதத்தை குதிரை வண்டி மேலே அந்த எங்கே குண்டத்துக்கு வந்தாருன்னு கதைகள் இருக்கு. மேலும் இதை அஸ்வம் என்றும் சொல்லப்படுகிறது. இஸ்பர் பி எக் கதா, இதன் மீது ஒரு கதை இருக்கு. தட்ச பிரஜாபித்தின்னு, தட்ச பிரஜாபித்தானே யக்ஞரச்சா, தட்ச பிரஜாபிதா என்பவர் யாகத்தை படைத்தார். கஹானி லிக் தியா பரந்து ஐசே தோ ஹை நை, கதைங்கிறது இந்த மாதிரி எழுதிட்டோம், ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. भगवान वाच मैं आता हूँ जब भारत में अति धर्म ग्लानी होता. பகவானுடைய மகா வாக்கியம், நான் எப்பொழுது வருகின்றேன் என்றால் பாரதத்தில் மிக அதிகமான அதர்மம் நிகழும் தருணத்தில் அவர். கீதாவாதி பல் கத்தி யதா யதா பரந்து அர்த்த நகி சமஸ். கீதையில் உள்ளவர்கள் யதா யதா அப்படிங்கிற சப்தம் படிக்கிறாங்க, ஆனால் அதனுடைய அர்த்தம் எதுவுமே தெரியல.
तुम्हारा एक बहुत छोटा झाड़, இது உங்களுடைய மிக சிறிய மரம். इनकी तूफान भी लगता, இதற்கு புயல் கூட வருகின்றது. नया झाड़ है ना, ஏன்னா புதிய விருட்சம் இல்லையா. फिर एक फाउंडेशन भी, இதனுடைய அஸ்திவாரம் இருக்கு. इतने अनेक धर्म के बीच में एक आदि सनातन देव धर्म की सैपलिंग लग, अनेक தர்மங்கள் இருக்கு. இதில் மீண்டும் பாபா ஆதி சனாதன தேவி தேவத தர்மத்தின் நாற்று நட வர்றார். கித்னி மெஹனத் ஹே, அநேகம் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஒரு தேவத தர்ம ஆத்மாக்களை கண்டுபிடிச்சி அவங்க ஞானம் கொடுத்து தூய்மையாக்கி மீண்டும் தேவதையாக ஆக்கணும்னா எவ்வளோ உழைப்பு தேவை. यहाँ तो सत्य त्रेधा में आने वाला उनको आत्मा பயன்படுத்தி ஹே, இங்கே வந்து பாடம் படிக்கிறீங்கன்னாகவே அவங்க சத்தியுகத்தில் திரேதாயத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள். ஜோ பத்தித்தி உनको பாவன் தேவதா बनाने के लिए बापड़ा, யார் வந்து பத்தீத்தமாக ஆயிட்டாங்களோ பகவான் என்ன செய்கிறாரு, அவர்களை மீண்டும் பாவனமாக ஆக்க தேவதைகளாக ஆக்க பாட கற்பிக்கிறார். गीता तो ये बहुत पढ़ते थे, दादा लेखराज गीते ரொம்ப படிப்பார். जैसे अब आत्माओं को याद कर सृष्टि दिया, ஆத்மாக்களை நினைவு செய்தவர் என்ன பண்ணுறார், திருஷ்டி கொடுக்குறார். பக்தி மார்க் में फिर गीता की आगे जल रखकर बैठ, பக்தி மார்க்கத்தில் கீதை புத்தகத்துக்கு முன்னாடி தண்ணி வச்சுட்டு அப்புறம் படிக்கிறார். समस्त पितरों को उद्धार होगा इसलिए पितरों को याद, அவங்க அந்த மூதாதியார்கள் பூர்வீகமானவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் உத்தாரம் ஆகுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சடங்கு செய்கிறாங்க. பக்தி மீ கீதா கபோத் மான் இருக்கு, பக்தியில் கீதைக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்க. அரே பாபா கோய் கம் பக்ததா கியா, பாபானா இங்கே லேக்ராஜ், அவர் என்ன குறைவான பக்தனாக இருந்தாரா என்ன. ராமாயண் ஆதிசா படுத்தே, ராமாயணம் எல்லாமே அவர் படிச்சுட்டு இருந்தார். बहुत खुशी होती थी, वह सब पास हो, மிகுந்த குஷிங்கிறது ஏற்பட்டுடுச்சு. ஸோ பாபா சொல்கிறார் இதெல்லாம் நடந்து முடிந்ததோ அது பாஸ்ட். பாப் கத்தி பீத்திக்கோ சிந்தாவோ, இப்போ பாபா சொல்கிறார் கடந்து முடிந்ததை எண்ணாதீர்கள். புத்தி से सब निकाल, புத்தியிலிருந்து எல்லாமே நீக்கிடு. बाबा ने स्थापन विनाश और राजधानी का साक्षात्कार करा, பாபா ஸ்தாபனை விநாசம் ராஜதானியினுடைய காட்சிகளை அனைத்தும் பார்த்தார். பக்கா ஹோகயா, அதிலிருந்து அவரும் பக்காவாயிட்டார். एक सब खलास होना है ये पता नहीं, இவை எல்லாமே அழிந்து விடும் என்பதும் தெரியாது. பாபா ने समझाया सब होगा देरी थोड़ी ही, பாபா சொல்ல எல்லாமே நடக்க போகின்றது. हम जाकर फलाना राजा बनूंगा पता नहीं, நாம் போய் எந்த ராஜாவாக பிறப்பேன், எந்த நாட்டில் பிறப்பேன், இதெல்லாம் யாருக்கு தெரியாது. பாபா கியா கியா சம்ஜாத்தீர், பாபா என்னெல்லாம் குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். பச்சே ஜான்தே பாபா கி பிரவேஷ்தா கைசே ஹுயி, குழந்தைகளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு எப்படி சிவ் பாபா இந்த உடலில் பிரவேசமாகிறார். ஏ பாத்தே மனுஷன் நஹி ஜான், இந்த விஷயங்கள் மனிதர்களுக்கு யாருக்கும் புரியாது. ब्रह्मा विष्णु शंकर का नाम तो लेते, परंतु इन तीनों में भगवान किसको प्रवेश करता है. ब्रह्मा विष्णु शंकर्னு சொல்கிறோம், அந்த 3 தேவதைகளும் சகயோகம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 3 பேரில் யாருடைய உடலில் பகவான் பிரவேசமாகிறாரு இது யாருக்கு தெரியல. இவ்வளோ கிருஷ்ணனுக்கு நாம் லேத், அவங்க கிருஷ்ணனுடைய பேரை சொல்கிறாங்க. अब वह कई देवता, ஆனால் அவர் இப்போ தேவதையாக தான் இருக்கார். वह कैसे पढ़ाएंगे, அப்போது பாபா சொல்கிறாரு நான் இவருடைய சரீரத்தில் பிரவேசமாகி பாடம் சொல்லித்தரேன். வக்தோ தேவதா ஹி, விஷ்ணு கூட ஒரு தேவதை தான், அவர் எப்படி பாடம் சொல்லி தருவார். ये बड़ी समझने की बात, भगवान वश मैं राजयोग सिखलाता हूँ, பகவானுடைய மகா வாக்கியம் நான் ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். ब्रह्मा विष्णु शंकर का नाम तो लेते, परंतु इन तीनों में भगवान किसमें प्रवेश. பிரம்மா விஷ்ணு சங்கர் என்ற பெயர் சொல்கிறாங்க, ஆனால் இந்த மூவரில் யாருடைய உடலில் பகவான் வர்றாரு. ஓலோ விஷ்ணுக்கு நாம்லே, அவங்க விஷ்ணு என்று சொல்லிடுறாங்க. அவ்வக்தோ ஹை தேவதை, ஆனால் விஷ்ணு யார், தேவதை.
वह कैसे पढ़ाएंगे? அவர் எப்படி வந்து சங்கமத்தில் பாடம் சொல்லித்தர முடியும்? பாபா खुद कहते मैं इनमें प्रवेश करता हूँ इसलिए दिखा है ब्रह्मा द्वारा स्थाप. அதனால் பாபா சொல்கிறாரு, ஸ்வயம் அவரே சொல்கிறாரு, நான் இவருடைய உடலை தான் பிரவேசமாகிறேன், ஆனால் தான் இவருக்கு பிரஜாபிதா பிரம்மான்னு சூட்டப்பட்டிருக்கு. भगवान बाच मैं तुमको राजयोग सिखलाता हूँ. वक्त भगवान कब आया जो राज भगवानुடைய மகா வாக்கியம், நான் இப்போ உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். ஆனால் அவர் எப்போ வந்து கற்பித்தார்? ராஜ்பத்தில் ராஜ பதவி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். अभी तुम समझ 84 जन्मों का राज भी समझाया. பாபா இப்போ நம்ம 84 பிறவைகளுடைய ரகசியத்தை புரிய வைத்திருக்கார். பூஜ்ய பூஜாரி கா பி சம்ஜ, பூஜைக்கு உரிய நிலை, அதன் பிறகு பூஜாரி நிலை, ரெண்டு புரிய வச்சார். வஹமே சாந்தி கா ராஜ், அங்கு அமைதியான ராஜ்யம். இந்த லக்ஷ்மி நாராயண் கா தான் நகி, இந்த லக்ஷ்மி நாராயணுக்கு கிடையாது. லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யத்தில் தான் விஸ்வ சாந்திங்கிறதே இருந்தது. எப்போ லக்ஷ்மி நாராயண் ராஜ்யம் நடந்ததோ அப்போ மற்ற ஆத்மாக்கள்லாம் இங்கே இருந்தாங்க சாந்தி தாம். இந்த பூமியில் எல்லாமே அமைதியாக வாழ்ந்தாங்க. இதர தேவதா தர்மத்தை சாராத மற்ற ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் சாந்தி தாமத்தில் ஆத்மலோகத்தில் போய் இருந்தாங்க. அப்போ ஸ்ரீமத் பர் காரி, இப்போ நம்ம பாபாவின் ஸ்ரீமத் பிரகாரம் இந்த காரியம் अनेक बार किया है फिर करते रहेंगे. अनेक मुறை செய்திருக்கின்றோம், மீண்டும் செய்து கொண்டே இருப்போம். एक भी जानते कोटों में कोई भी निकले, இது கூட நமக்கு தெரியும், கோடியில் ஒருத்தர் தான் வருவாங்க. தேவி தேவதா தர்மம் வாலம் को भी टच होगा. யார் அந்த தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களோ அவங்க ஞானம் கேட்ட உடனே அவங்க புத்திக்கு பட்டுடையதான் ரைட்டுன்னு. பாரத் का ही बात, பாரத தேசத்தினுடைய விஷயந்தான். जो स्कूल के होगा वक्त निकल रहे हैं और निकलते. யார் இந்த குலத்தை சார்ந்தவர்களோ அவங்க பாபா குழந்தைய ஆயிட்டே இருக்காங்க, மேற்கொண்டு ஆகுவாங்க. जैसे तुम निकल हो वैसे और प्रजा भी बनते. எப்படி நீங்கள் இதிலிருந்து விடுபட்டவர்களாக ஆயிட்டீங்களோ பாபா என்ன சொல்கிறாரு, அதே போல் நீங்கள் பாபாவுடைய குழந்தை ஆயிட்டீங்க, பாபா புரிஞ்சுட்டீங்க, கலியுகத்திலிருந்து விடுபட்டு போயிட்டீங்க. அதே போல் மற்ற பிரஜைகளும் உருவாகுவார்கள். அச்சேப்படுத்தி அச்சேபத், நல்லா படிக்கக்கூடியவர்கள் நல்ல பதவி அடைவர். முக்கிய கியான் और योग, முக்கியமானது ஞானம் மற்றும் யோகம். योग के लिए भी ज्ञान चाहिए. யோகம் செய்வதற்கும் ஞானம் வேணும். ஞானம் இருந்தால் தான் முறையே யோகா பண்ண முடியும். फिर पौरोस के साथ योग चाहिए. पौरोस கிட்ட யோகா பண்ணும். योग से विक्रम विनाश होगा. யோகத்தின் மூலமாக தான் நம்ம செய்த பாவ கர்மங்கள் எல்லாமே அழியும். அவர் ஹெல்த்தி வெல்த்தி, அப்போ நீங்கள் என்றும் வளமானவர்களாக ஆரோக்கியமானவர்களாக இருப்பீர்கள். ஜெய்சே தும் நிக்கலே அவர் பிரஜாபி பன், நிறைய பிரஜைகளோட வருவாங்க. பாபா சொல்ல நம்முடைய பாவ கர்மங்கள்லாம் வினாஷ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆரோக்கியமானவர்களாக செல்வந்தர்களாக ஆயிடுவோம். பாஸ் வித் ஆனர் பி ஹூ, முழுமையான எண் பெற்று தேர்ச்சி பெறுவோம். अच्छा நல்லது. मीठे मीठे सिगिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों की नमस्ते. रूहानी बच्चों की रूहानी माता पिता को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம், ஜோ பாத் பீத் கயி உஸ்கா சிந்தன் நஹி கர்னா. எந்த விஷயங்கள் கடந்து முடிந்து விட்டதோ அதை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிந்தனை செய்யக்கூடாது. அப் தக் ஜோ குச் படா உஸ்கே பூல்னா, இதுவரை நீங்கள் எதெல்லாம் படித்திருந்தீர்களோ அதையும் மறந்துடு. ஏக் பாப் சே சொன்னா ஹே, ஒரு பாபா சொல்கிறதா கேட்கணும். அவர் பிராமன் குல்கு சதா யாத் ரக்கணும். மேலும் நான் பிராமண குலத்தை சேர்ந்தவன் என்று அந்த குலத்தின் நினைவும் புத்தியில் இருக்கணும்.
तुम निश्चय बुद्धि होकर நீங்கள் நிச்சய புத்தியோடு இருக்க வேண்டும். किसी भी बात में संशय नहीं उठाना, எந்த விஷயத்திலும் நீங்கள் சந்தேகம் கொள்ளக்கூடாது. ईश्वरीय संग और पढ़ाई कभी नहीं छोड़. ஈஸ்வரிய நட்பு மற்றும் படிப்பு இரண்டையும் விடவே கூடாது. நிச்சய புத்தியாக இருக்கணும். ஞான மார்க்கத்தில் ரொம்ப அவசியமானது நிச்சய புத்தி. वरदान रूहानी मासू की आकर्षण में ஆன்மீக நாயகனுடைய கவர்ச்சியில் கவர்ச்சிக்கப்பட்டவர்கள் மெஹனத் से मुक्त हो, உழைப்பிலிருந்து முக்தி அடைந்தவர்கள். ரூஹானி ஆஷுக் பவ, ஆன்மீக நாயகிகளாக ஆகுக. பாபா ஆன்மீக நாயகன். அவருடைய கவர்ச்சியில் நம்ம மூழ்கும்போது என்ன ஆகிடும்? மெஹனத் சேம், எதுலேயுமே உழைப்பு, ஞான யோக தாரணம் சேவை எதுலேயும் உழைப்பு இருக்காது. ஏன்னா அவர் மேலே ஆக்கர்ஷணர், அவர் மேலே ரொம்ப ஆழ்ந்த அன்பு இருக்கு. அதனால் அவர் சொல்கிறத நம்ம நடைமுறைப்படுத்துறது இயல்பானதாக ஆயிடும். அவங்க தான் யார்? ஆன்மீக நாயகிகள். மாசுக் அப்படி கோயே ஹுய் ஆசுக்கோ தேக் குஷ் ஹோத்தா. நாயகன் காணாமல் போன தன்னுடைய நாயகி கிடைச்சிட்டான்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். ரூஹானி ஆக்கர்ஷன் से आकर्षित हो, ஆன்மீக கவர்ச்சியின் மூலமாகத்தான் நீங்கள் கவர வேண்டும். अपने सच्चे माशूक को जान लिया, உங்களுடைய உண்மையான நாயகனை அறிந்து கொண்டீர்களா? यथार्थ ठिकाना पर पहुंच गया, சரியான டிக்கானா, நாம் எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்த நாம் அடைஞ்சிட்டோம். जब ऐसे आशुक आत्मा इस मोहब्बत की लकीर के अंदर पहुंचती तो अनेक प्रकार का मेहनत छूट जाती. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த நாயகனுடைய நாயகிகளாக மாறும்போது எந்த விதமான உழைப்பு என்பதே இருக்காது. உள்ளுக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். அநேக விதமான உழைப்பிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியிலே இருக்கக்கூடிய ஆத்மா நீங்கள். ज्ञान साहब की स्नेह की लहर, शक्ति की लहर सदा के लिए रिफ्रेश कर देते. ஞான கடலுடைய அன்பின் அலைகள், சக்தியினுடைய அலைகள் ஆத்மாவை சதா புத்துணர்ச்சியாக. एक मनोरंजन का विशेष स्थान है. இது விளையாடுவதற்குண்டான விசேஷமான இடம். मिलने की स्थान आप किसको भी किसके लिए मासूक ना बनाए. இதுதான் சந்திக்கக்கூடிய இடம். நாய்களாகி நீங்கள் நாயகனை தன்னுடையவர்களாக ஆக்கிக் கொண்டீர்கள். ஸ்லோகன் एकांतवासी बनने साथ साथ एक नामी और एकानमी वाले बनो. ஏகாந்தவாசியாக ஆகுவதின் கூடவே சிக்கனமானவர்களாகவும், ஏக்நாமி ஒரு பாபாவின் நினைவில் இருக்கக்கூடியவர்களாகவும், சிக்கனமானவர்கள் எண்ணத்தில் வார்த்தைகள் எல்லாமே குறைந்த எண்ணம் எழுப்பணும், குறைவான வார்த்தைகள் பேசணும். அப்படிப்பட்ட சிக்கனமானவர்கள், அப்படிப்பட்ட குழந்தைகள் பாபா சொல்கிறாரு எளிதாக ஏகாந்தவாசியாக ஆக முடியும். अव्यक्त इशारा, जैसे दूसरों के संस्कार को साक्षी होकर देखते हो, எப்படி மற்றவருடைய சன்ஸ்காரத்தை சாட்சியாக இருந்து பார்க்கின்றீர்களோ, वैसे अपनी तमो प्रधान स्टेज की संस्कार को भी साक्षी होकर देखो. அதே போல தனக்குள் தமோ பிரதான சன்ஸ்காரங்கள் இருந்தால் அதனையும் சாட்சியாக பாருங்கள். அவர் சமாப்துகர், அதுக்கப்புறம் அந்த சன்ஸ்காரத்தை அழிச்சிரு. எனக்குள்ளே இந்த தமோ பிரதான சன்ஸ்காரம் இருக்கக்கூடாது அப்படின்னு நல்லா யோகா பண்ணி அதை அழிச்சிடும். அனுபவ கரோ ஜெய்சே சன்ஸ்கார் ஸ்வாஹா ஹோ ரஹா ஹை. அனுபவம் செய்ய அப்படிப்பட்ட தமோ பிரதான சன்ஸ்காரங்கள் யோகம் என்ற நெருப்பின் மூலமாக ஸ்வாஹா ஆகி கொண்டிருக்கின்றது. ஐசே சமஜனை செய்கி சதா சஃபல்தா கோபாத். இந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் வெற்றி பெற முடியும். இந்த மாதிரி நம்ம எப்படி மற்றவங்களுடைய சன்ஸ்காரத்தை ஈஸியாக பார்த்துறோம். அவங்ககிட்ட இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, எளிதாக கண்ணில் தெரியுது.
பட் அது கூட சாட்சியாக தான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவங்க பிறருடைய சம்ஸ்காரத்தை பார்த்து நம்ம வேஸ்ட்டு தாட்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் அவங்க சம்ஸ்காரம் இப்படி இருக்கு, இத்தனை வருஷமாக யோகா பண்ணுற இன்னும் மாறாமல் இருக்காங்கன்ட்டு மற்றவர்களுடைய சம்ஸ்காரம் பார்க்கும்போது கவனம் கொடுக்க வேண்டியது சாட்சி. ஸோ அதே மாதிரி நம்முடைய தமோ பிரதான சம்ஸ்காரம் இருக்கான்னு பார்த்துட்டு அதை மாற்றுறதுக்கு, பஸ்பம் பண்ணுறதுக்கு யோகம்ன்ற நெருப்பை பயன்படுத்துங்க. ஏகாந்தவாசியாக இருங்க. ஏக் நாமி, ஒரு தந்தையினுடைய நாமத்தை உச்சரிப்பவர்களாக இருங்கள். ஓம் சாந்தி. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. கண்கள் பார்த்ததோ தேகம், நீ வந்து சொன்னதோ ஞானம். கண்கள் பார்த்ததோ தேகம், நீ வந்து சொன்னதோ ஞானம். தேகத்திலே ஒன்றும் இல்லை, ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை. தேகத்திலே இங்கு ஒன்றும் இல்லை, ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை. போல என்னையும் மாற்றிட எண்ணி தந்தாயே எனக்காக ஞானத்தை அள்ளி. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே, உன்னை தேடி வந்தேனே. யோகம் செய்ய நல்ல வேளை, அது அமிர்தம் போன்ற அதே காலை. யோகம் செய்ய நல்ல வேளை, அது அமிர்தம் போன்ற அதே காலை. யோகத்தினால் பாவம் போகும், ஞானத்தினால் மனம் தூய்மையாகும். யோகத்தினால் நம் பாவம் போகும், ஞானத்தினால் மனம் தூய்மையாகும். தண்ணீரில் ஒட்டாத தாமரை போல பயிற்சிகள் தந்தாயே நான் இங்கு வாழ. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே.
பாபாவே கீதை சொல்ல வந்தாயே இனிமையான பாபாவே என்னை தேடி வந்தாயே. விஷயங்கள் தப்பா போச்சுன்னா உணர்ச்சி வசப்படாதீங்க. அமைதியை கடைப்பிடிச்சு உங்களை நீங்களே கட்டுப்பாட்டுல வைக்கும்போது விரைவில் எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். When things go wrong, don't get emotional. Keep cool, control yourself, and everything will soon come into your control.